எலியாவுக்காக காகத்தை அனுப்பினார், இந்த விதவைக்காக எலியாவே அனுப்பினார். இந்த இடத்துல ஏன் எலியாவுக்கு அந்த காகத்தை இந்த சாரிபாத் வீட்டு விதவைக்கு மேல அனுப்பி அந்த அப்பத்தையும் இறைச்சியும் போடுறதுக்கு எவ்வளவு நேரமா? உண்மையிலே சாரிபாத் விதவை அவளை பார்க்கிற பார்வை எல்லாருமே பரிதாபம் பார்க்கும்போது ஆண்டவர் அவளை ரொம்ப பிரஷியஸா பார்த்து அந்த இடத்துல காகத்தை அனுப்பாமல் அந்த இடத்துல அவருக்கு முன்பாய் நிற்கிற, ஓ ஜீசஸ், உன் வாழ்க்கையில கர்த்தர் உன்னை செய்யணும்னு நினைக்கும் போது கர்த்தர் முதல்ல உன்னை பார்க்கிற பார்வையே ரொம்ப பிரஷியஸா இருக்கும். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் இந்த இடத்துல ஏன் ஆண்டவரே கேரி தாற்றண்டையில் இருக்கிற நீங்க என்ன சொல்லி இருக்கணும்? உனக்கு லைஃப் வேணும்னா, உனக்கு இனி ஒரு வாழ்க்கை வேணும்னா, என் தீர்க்கதரிசி எவ்வளவு பெரிய தளபதி இல்ல, சீரிய நாட்டு தளபதி நாகமான அங்கிருந்து எலிசாவை தேடி வர வச்சார். ராஜாக்கள் தண்ணி இல்லாததும் யோசபாத் யோராம் எல்லாம் எலிசாவை தேடி போறாங்க. ஆனா இந்த சாரிபாத் விதவை இருக்கிற இடத்துல எலியாவையே கொண்டு வருகிறார். இதுதான் என் தேவன். அவருடைய பார்வை கேரி தாற்றண்டையில் மட்டுமல்ல, அவருடைய பார்வை சாரிபாத்திலும் இருந்தது. என் தேவனுடைய செயல்கள் இதுதான். ஆற்று தண்ணீர் வற்றினதை குறித்து அவர் கலங்காமல் சாரிபாத்தில் இருக்கிற அந்த விதவையின் வீட்டில் இருக்கிற எண்ணெய் வற்றக்கூடாது என்பதில் இந்த நாளிலே இந்த நேரத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீ தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவன், விலையேற பெற்றவள். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. இதுதான் என் ஆண்டவர். சிலர் உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை அநேகர் மேன்மையா பார்த்து உங்களை தூக்கி போடலாம். கவலைப்படாதிருங்கள். அவர் எலியாவின் தேவன் மட்டுமல்ல, இந்த சாரிபாத் விதவையின் தேவனும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் இன்று. ஆமென் ஆமென். சாரிபாத் விதவையின் வாழ்க்கையில கர்த்தர் செய்து நமக்கு எல்லாம் நன்றாய் தெரிந்த சம்பவமானாலும் நேற்று காலையில பரிசுத்த ஆவியானவர் அந்த வேத பகுதிக்கு நேராக தான் கவனத்தை திருப்பி அதை கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ண ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். அதிலிருந்து ஆண்டவர் பேசின சில முத்துக்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். அவளுடைய நிலைமை குறித்து வேதம் நமக்கு காண்பிக்கிறது. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 8-9 வசனங்களிலே தான் அங்கே ஆரம்பமாகிறது. கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அங்கே இருக்கிற இந்த விதவையை குறித்து, விதவையினாலே யாரு? கைவிடப்பட்டவள் கிடையாது, கணவனை இழந்தவள். கைவிடப்பட்டவள் இழந்தவள். உண்மையில இந்த மேட்ரு யாருக்கு தெரியாது தெரியுமா? எலியாவுக்கு தெரியும். விதவைன்னா கணவன் எழுந்தவளும் தெரியும். ஆனா அவளுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா, அதாவது தேசம் பஞ்சத்தால் ஏற்கனவே இழப்பை பார்த்தவள், இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் இழந்து கொண்டிருப்பவள். கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டே இருக்கிறவள். பஞ்சங்கிறது அதுதான், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. அது மட்டுமல்ல, அவள் எத்தனை விறக பொறுக்கிறான்னு பைபிள்ல இருக்கு தெரியுமா? 2 விறகுகள். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்துல இருக்கிறது. ஆமென். 2 விறகை பொறுக்குகிறேன் அப்படின்னு இருக்கும். அப்ப 2 விறகை பொறுக்கிறேன்னா அதன் அர்த்தம் என்னன்னா, அடுத்து என்னால என்ன செய்ய முடியாது? சமைக்க. அப்போ அடுத்த வேலைக்கான நம்பிக்கை கூட முற்றிலுமாக இல்லாதவள். அது மட்டும் இல்ல, அவ சொல்றா, இதை நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு என்ன செய்ய போகிறோம்? அவ சாவை எதிர்பார்த்து இருக்கிறவள். அவள் லைஃப்ல கொஞ்சம் கூட ஜீவனை எதிர்பார்க்காதவள். ஏற்கனவே இழப்ப பார்த்திருக்கிறாள். ஆறுதலுக்கு ஒரு பையன் இருக்கிறான். இவ சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலை. பையன் வளர்ந்து பெரிய ஆள் ஆகிறது வரைக்கும் தாய் தான் பராமரிக்கணும். வீட்டில் இருப்பதோ கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய். 2 விறகு தான் பொறுக்கிறான். 2 விறகு. அதன் அர்த்தம் என்னன்னா, எதுக்கும் 4 விறகு எக்ஸ்ட்ரா எடுத்து வைப்போம். ஒரு வேளை, அந்த ஒரு வேளைங்கிற நம்பிக்கை கூட இல்லாதவள்.
ஒரு வேளை நமக்காவது அட்லீஸ்ட் இந்த ஒரு வேளை அப்படிங்கிற நம்பிக்கையாவது இருக்கும். ஒரு வேளை அப்படிங்கிற நம்பிக்கை, அந்த அந்த ஒரு வேளை அப்படிங்கிற அந்த நம்பிக்கைக்கு ஃபுல் ஸ்டாப் வைத்தவள், மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவள். பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிதான். ஏன் பவுலே சொல்லுவார்ல, 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தின் 8-9 வசனங்களிலே சொல்லுவாரு, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக, நல்ல கவனமா கேட்கணும் இந்த வேர்டை. நீங்க எவ்வளவுதான் விசுவாச வீரர்களா இருந்தாலும் உங்க பலத்துக்கு மிஞ்சின பாரமான வருத்தம் உங்களுக்கு உண்டாகும் போது பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை. பவுல் சொல்றார் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தவர் சொல்றார். அதனால நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, அதனுடைய 9வது வசனத்துல மரணம், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்க தேவன் யாரு? மரித்தோரை இது தெரிஞ்சோம் நாங்க என்ன வரும் என்று நம்பி இருந்தோம், மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ள நிச்சயித்திருந்தோம். எப்படியும் சாவுதான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மரணம் வருகிறது போல இருக்கு, பாடு பரலோகமே. அந்த டைம்ல இந்த மாதிரி பாட்டலாம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த டைம் தான் இந்த மாதிரி. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும். ஆமென். எப்படி தப்புவிப்பார் அது தெரியாது. ஆனா நாங்க எங்க சாட்சிய சொல்ற கேளுங்க, எங்களுக்கு மிஞ்சின ஒரு பாரம் எங்க மேல ஏறிச்சு. அப்ப நினைச்சோம் இதோட எல்லாமே போச்சு, இதோட எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சோம். ஆனா ஆமே, நாங்க நினைக்கிறதுக்கு மேல அவருடைய செயல்கள், நாங்கள் நினைப்பதற்கு மேல. ஆமே. அதாவது விசுவாச ஓட்டத்தை ஓடுற பவுலுக்கே பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாம இருக்கும் போது இந்த சாரிபாத் விதவைக்கு, ஆமென், இந்த டைம்ல நல்ல கவனிக்கணும். இதான் என் ஆண்டவருடைய இரக்கம். இந்த டைம்ல என்னுடைய ஃபெய்த்தை அளந்து எனக்கு செய்ய மாட்டார். இந்த டைம்ல அவருடைய இரக்கத்தின்படி தான் எனக்கு செய்வார். எல்லா இடத்துலயும் ஃபெய்த்தை அளந்து செய்யணும்னா ஆமே, நமக்கு விரல் மட்டும்தான் வளர்ந்திருக்கும், கண்ணு காது மூக்கெல்லாம் வளர்ந்திருக்காது. இதுதான் தேவன். இந்த டைம்ல அவர் எப்படி இறங்குறார்? மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயித்திருந்தோம். அவங்க அவ்வளவு கான்பிடண்டா இருக்கிறான். நீ நிச்சயித்துல, நீ சொன்னபடியே உனக்கு ஆக கடவுள். இந்த டைம்ல அப்படி சொல்லி இருக்கலாம்ல, நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுதுன்னு அந்த இடத்துல சொல்ல. இதுதான் நான் மனிதன் அல்ல, நான் தேவனா இருக்கிறேன். ஆமென். அதாவது அதுதான் நம்முடைய புத்தி. நம்ம ஒரு சைடை பார்த்துட்டு இன்னொரு சைடுல ஆண்டவரை கொண்டு அப்படி வைக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் லிமிட் பண்றதே அப்படிதான். இல்ல, அந்த இடத்துல தான் பாருங்க. அப்ப இவள் இப்போ 2 விறக பொறுக்கிற, கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாதவளா இருக்கிறாளே, நான் இவளுக்காக என்னெல்லாம் பிளான் வச்சிருக்கிறேன், ஆனா அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விறகு இல்ல. அவ்வளவு நிச்சயம் அவளுக்கு. எப்படியும் சாக போறோம். எதுக்கு தேவையில்லாம எதுக்கு குனிஞ்சு நிமிரணும்? அதாவது ஒருத்தன் உழைச்சு கடைசி எலும்பு முறிகிற டைம் வரும்போது விருதாவா உழைக்கிறேன், யாருக்கு நான் உழைக்கிறேன்? ஆமென். சாலமோன் சொல்றா, நான் சேர்த்து வைக்கிறத, நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறத என் பிள்ளைன்னு சொல்லி வரவன் கஷ்டப்படாம அனுபவிக்கிறான். இதை பார்த்தா என் மனசுக்கு சஞ்சலமா இருக்கு. நிறைய பெற்றோருடைய வருத்தமே அதுதான். இதை பார்த்தா எதுக்கு? ஆமென். எப்படிங்க இருக்கும்? அதான் எங்க அப்பா சொல்லுவாங்க, அவங்க ஊர்ல ஒரு பெரிய முதலாளி இருந்தாராம், பெரிய வாழைத்தோட்டம் வச்சிருந்தாராம். வெரைட்டி அந்த கொலையெல்லாம் காய்க்கிற டைம் எல்லாம் வண்டியா போகுது. அப்ப அங்கிறவங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுக்குறாராம். அதில் ஒருத்தர் இருந்தா, ஐயா நீங்க சாப்பிட்டு பாருங்க, சுகர்
அவன் இவ்வளோ பிரயாசப்பட்டு இத்தனை கொலை விழுந்து அவரால் என்ன செய்ய முடியல, சாப்பிட முடியல. இதுதான் நீ எதை காண்பாய் ருசிக்க மாட்டாய். அவன் இது எவ்வளவு பரிதாபம் தெரியுமா? அவன் பார்த்து, நான் எதுக்கு குனிஞ்சு இன்னொரு விறகு எடுக்கணும், நான் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், அதுதான் எனக்கு இல்லைன்னு ஆயிட்டேன். நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும், எனக்கு இல்லைன்னு ஆயிட்டேன். இந்த முடிவை அவள் எடுத்தது லைஃப் போர் அடிச்சதுனால இல்ல. சிலர் போர் அடிக்குன்னு சாவாங்க. அப்படி ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது, எல்லாமே இருக்கு பாஸ்டர், வாழ்க்கையில என்ன தெரியல, சரி அப்ப செத்துடலாம் நினைச்சேன். கொஞ்சம் தள்ளியே நீ இப்போ வாங்க சேர்ந்து போன்னு சொல்லிட்டாருனா, எல்லாமே இருக்கான, ஆனா என்னன்னு தெரியல, கல்யாணம் பண்ணி பார்த்தாச்சு, இருக்கு, பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு 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 வெறுமே இருந்துட்டு இருந்தேன். அதனால செத்துலாம் நினைச்சேன். சரி, இங்க ஒரு மீட்டிங் நடக்குன்னு கேள்விப்பட்டு வந்தோம். ஆனா எனக்கு இப்ப அந்த எண்ணம் போயிட்டு, அது சாட்சி சொல்றதுக்கு தான் வந்தார். ஆமே, எல்லாமே வாங்கி வச்சிருக்காரு வீட்டுல. கயிறு வச்சிருந்தாராம். கயிறு எதுக்குன்னா மனைவி கட்டி போடுறதுக்கல்ல, தூக்கு போட. அப்புறம் விஷம், அதாவது என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு நோட்டீஸ் பார்த்துருக்கிறார். அப்போ இங்கே மீட்டிங் நடக்குது, சரி நம்ம எதுக்கும் மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு காலைல மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அப்படி வெயிட் பண்ணிட்டே நிற்கிறார். வெயிட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னைக்குள்ள செய்தி அவருடைய மனசை மாற்றி இருக்கிறார். இவ இப்படி தீர்மானிச்சது வேற ஆப்ஷன் இல்லை, எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை. ஹல்லேலூயா. யாரும் இல்லை என்று நான் அழுத போது, தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா, என் இயேசுதா, இயேசுதா, என் இயேசுதா. யாரும் இல்லை என்று நான் அழுத போது, தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா, என் இயேசுதா, இயேசுதா. எல்லாரும் சொல்லுவோம் ஒரு விஷயம் கூட, யாரும் இல்லை என்று, யாரும் இல்லை என்று நான் அழுத போது, தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா, இயேசுதா. ஆமே. வியாதியின் படுக்கையிலே நான் இருந்த வேளையிலே, வியாதியின் படுக்கையிலே நான் இருந்த வேளையிலே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை ஏற்றவரே, காயங்களை ஆற்றினீரே, காயங்களை. ஆமென். யாரும் இல்லை என்று நான் அழுத போது, தாயை போல என்னை, கைகளை உயர்த்தி, இயேசுதான், இயேசுதா, என் இயேசுதா, இயேசுதா. இதுதாங்க நம் ஆண்டவராக இயேசு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல கர்த்தர் என்னை ரொம்ப தியானிக்க வச்ச ஒரு பகுதி, எலியாவுக்காக காகத்தை அனுப்பினார், இந்த விதவைக்காக எலியாவே அனுப்பினார். எந்த இடத்துல அவருடைய பார்வை, எந்த இடத்துல அவருடைய பார்வையில எனக்கு வேல்யூ கூடணுமோ அந்த இடத்துல அவர் அப்படிதான் பார்ப்பார். இந்த இடத்துல ஏன் எலியாவுக்கு அந்த காகத்தை இந்த சாரிபாத் வீட்டு விதவைக்கு மேல அனுப்பி அந்த அப்பத்தையும் இறைச்சியும் போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் சொல்லணும்னா, எலியா இருந்த இடத்துல காகம் எங்க இருந்து அப்பம் இறைச்சி எடுத்துட்டு வந்திருக்கும்? எங்க இருக்குதோ அங்க இருந்த மேக்சிமம் எங்க இருக்கும்? அரண்மனையில தான் இருக்கும். அரண்மனையில இருந்து எலியா இருக்கிற இடத்துக்கு காகத்தை அனுப்புவதை விட சாரிபாத் விதவை வீட்டில் அனுப்புறது ரொம்ப ஈஸி.
ஆமென். அப்போ தேவன் இந்த இடத்துல அவர் எப்படி பார்க்கிறார், அவருடைய பார்வையை பாருங்கள். உண்மையிலே சாரிபாத் விதவை அவளை பார்க்கிற பார்வை சொல்ல வேண்டாம். அதான் இப்ப இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். எல்லாருமே பரிதாபம் பார்க்கும்போது ஆண்டவர் அவளை ரொம்ப பிரஷியஸா பார்த்து அந்த இடத்துல காகத்தை அனுப்பாமல் அந்த இடத்துல அவருக்கு முன்பாய் நிற்கிற, ஓ ஜீசஸ், உன் வாழ்க்கையில கர்த்தர் உன்னை செய்யணும்னு நினைக்கும் போது கர்த்தர் முதல்ல உன்னை பார்க்கிற பார்வையே ரொம்ப பிரஷியஸா இருக்கும். கர்த்தர் உன்னை பார்க்கிற பார்வையே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட ஆண்டவர் வேற யாரையும் அனுப்பி இருக்கலாம்ல. எலியா ஏற்கனவே ஒளித்திருக்கிறார். ஒளித்திருக்கிறவன வெளியே கொண்டு வரார். யாருக்காக மட்டும் தெரியுமா? உண்மையில எலியா வெளியே கொண்டு வரக்கூடிய டைம் இன்னும் 3 வருஷம் இருக்கு. ஆனா சில நாளுக்குள்ள அவனை வெளியே கொண்டு வரார். எதுக்காக அப்படின்னா இந்த ஒரு ஸ்திரீக்காக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கெத்செமனே தோட்டத்துல இயேசு அழுத போது இயேசுவை பலப்படுத்த பிதா யார் அனுப்புறார் தெரியுமா? தூதனை அனுப்புறார். நாம் அழும்போது நம்மை பலப்படுத்த தம்முடைய குமாரனே அனுப்புறார். அந்த டைம்ல தேவன் நம்மை ரொம்ப பிரஷியஸா பார்க்கிறார். யாக்கோபு வீட்டை விட்டு புறப்பட்டார்ல, அப்போ அவனுக்கு இருந்த பிரச்சனையை விட யாபோக்காற்றின் கரையில் இருந்தார்ல, அப்போ இருந்த பிரச்சனை ஜாஸ்தி. வீட்டை விட்டு புறப்படும் போது தூதர்கள் ஏறினார்கள், இறங்கினார்கள். ஆனா யாபோக்காற்றின் கரையில் இருந்த போது தேவ தூதர் ஆனவர், ஆமென், நீங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது ஒருத்தவங்க உங்களை பார்த்து வா அப்படி சொல்றாங்கன்னா நம்புவோமா? நம்புவோமா? நம்ப மாட்டோம். நம்ப மாட்டோம். அதான் அட்வான்ஸா பார்க்கிறவர் என்னை பார்த்து, நீ எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால். இந்த இடத்துல ஏன் ஆண்டவரே கேரி தாற்றண்டையில் இருக்கிற நீங்க என்ன சொல்லி இருக்கணும்? உனக்கு லைஃப் வேணும்னா, உனக்கு இனி ஒரு வாழ்க்கை வேணும்னா, என் தீர்க்கதரிசி எவ்வளவு பெரிய தளபதி இல்ல, சீரிய நாட்டு தளபதி பேர் என்ன? நாகமான அங்கிருந்து எலிசாவை தேடி வர வச்சார். ஆமா, ராஜாக்கள் தண்ணி இல்லாததும் யோசபாத் யோராம் எல்லாம் எலிசாவை தேடி போறாங்க. ஹல்லேலூயா. ஆனா இந்த சாரிபாத் விதவை இருக்கிற இடத்துல எலியாவையே கொண்டு வருகிறார். இதுதான் என் தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய பார்வை கேரி தாற்றண்டையில் மட்டுமல்ல, அவருடைய பார்வை சாரிபாத்திலும் இருந்தது. என் தேவனுடைய செயல்கள் இதுதான். ஆற்று தண்ணீர் வற்றினதை குறித்து அவர் கலங்காமல் கேரி சாரிபாத்தில் இருக்கிற அந்த விதவையின் வீட்டில் இருக்கிற எண்ணெய் வற்றக்கூடாது என்பதில் ஆண்டவர் பிலிப்புவை கண்டு அழைத்த அதே நேரத்தில் அவருடைய பார்வை அத்தி மரத்துக்கு கீழே இருந்த நாத்தான்வேல் மேலேயும் இருந்துச்சு. ஆண்டவரை என்ன பார்க்காம அவங்கள பார்க்கறீங்களே, இப்படிதான் தோணும். இல்ல, அவர் நம்மையும் பார்த்துட்டு தான் இருக்கிறார். கெனேசரேத்து கடற்கரையிலே பேதுருவை சீஷனாக்கின அதே ஆண்டவர் தான் கெதரேனே கடற்கரையில 6000 பிசாசுகள் பிடித்த வாலிபனை தம்முடைய சாட்சியாய் மாற்றினார். இந்த நாளிலே, இந்த நேரத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, பேதுருவுக்கு காஸ்பல், அதாவது ஜீசஸை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு ஒரு அந்திரையா இருந்தான். ஆனா அந்த 6000 பிசாசுகள் பிடித்த வாலிபனுக்கு யாருங்க இருக்கிறா? ஹல்லேலூயா. உன்னை தேடி வர ஒரு அந்திரையாக்களும் இல்லாமல் இருந்தாலும் நீ தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவன், விலையேற பெற்றவள். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. இதுதான் என் ஆண்டவர். ஆமென். ஆபிரகாமுக்காக கிரியை செய்கிற அதே நேரத்தில் ஆகாருக்காகவும் கிரியை செய்கிற கர்த்தர். நம்முடைய டாபிக் ஆபிரகாம்.
ஆகார்லாம் டாபிக்கே கிடையாது. நம்முடைய டாபிக் எலியா. ஆமென். இந்த சாரிபாத் விதவையில நம்ம டாபிக்கே கிடையாது. நம்முடைய டாபிக் பீட்டர், பேதுரு, அந்த வாலிபன்லாம் நம்ம டாபிக்கே கிடையாது. எது நம்ம டாபிக் கிடையாதுன்னு தூக்கி போடுறோமோ அதையெல்லாம் தூக்கி எடுத்து, ஓ ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். சிலர் உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை அநேகர் மேன்மையா பார்த்து உங்களை தூக்கி போடலாம். கவலைப்படாதிருங்கள். அவர் எலியாவின் தேவன் மட்டுமல்ல, இந்த சாரிபாத் விதவையின் தேவனும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம் ஆண்டவர் இரக்கமுள்ள கர்த்தர். நீங்க ஆண்டவரை எந்த அளவுக்கு நீ, அதனாலதான் சொன்னேன், நம்ம ஒரு காரியத்தை வச்சு ஆண்டவர் அப்படி லிமிட் பண்ணிடவே கூடாது. சில நேரத்தில் நம்ம விசுவாசம் ரொம்ப டவுன் ஆயிரும். ஆனால் அந்த நேரத்திலையும் தாங்குவார். கையை பிடிச்சிட்டு தான் சத்தம் போடுவார். ஆமே. அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டான்னு சொல்றதுக்கு முன்னாடி கையை பிடிச்சிட்டார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவர். இத்தனை ஜனங்களுக்கு ஆகாரத்தை எங்கிருந்து வாங்கலாம்? இப்படி கேள்வி கேட்ட இடத்துலதான் அந்த சீஷர்களை கொண்டு எல்லாருக்கும் விளம்ப வைக்கிறார். சில நேரத்தில் நான் விசுவாசத்துல தொய்ந்து போவது உண்டு. ஆனா அந்த நேரத்துல அவர் என்னுடைய அந்த அளவின்படி அளக்காம, அவருடைய இரக்கத்தின்படி, அவருடைய கிருபையின்படி, அதனாலதான் நம்ம இன்னும் ஜீவனோடு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தேவ பிள்ளை தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அனுப்புறார் பாருங்க. இந்த சாரிபாத் விதவைக்காக, எலியாவே நீ எழும்பி சீதோனுக்கு அடுத்து சாரிபாத் என்னும் ஊருக்கு போ. ஆமென். இதுக்கு மேல ஒருவேளை இப்படி ஒரு கிரியை ஆண்டவர் துரிதமா செய்யவில்லை என்றால், ஒருவேளை அந்த அம்மா சொன்னது போல அவளும் மகனும் மரித்திருக்கலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. எலியா அங்கே சேர்ந்த போது அந்த சாரிபாத் விதவையும் அவளுடைய மகனும் மரித்திருந்தால், ஆமென், அதன் அர்த்தம் என்ன? நமக்கண்டு அனுப்பப்பட்ட வார்த்தை தாமதியாமல் நம்மை சேரும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய சொல் மகா தீவிரமாய் சொல்லுகிறது. தெரியாது இந்த எலியா வர்றது வரைக்கும், இந்த சாரிபாத் விதவைக்கு தெரியாது. சில வார்த்தை வர்றது வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா வேர்டு வந்ததும், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் பாருங்க சொல்லும் போது எப்படி சொல்லி இருக்கணும் தெரியுமா? அங்க ஒரு விதவை இருக்காப்பா, நீ எப்படியாவது அவளை நீ போனா அவ ஆசீர்வதிக்கப்பட்டுருவா. அவ சாக கிடக்கிறா, பையனுக்கு சாப்பாடு இல்லாம, இப்படிதானே சொல்லி இருக்கணும். ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, உன்னை போஷிக்கும்படிக்கு நான் ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். அப்ப எலியா கிட்ட என்ன சொல்றாருன்னா, சாரிபாத்துக்கு போ, அங்கே உன்னை பராமரிக்கும்படிக்கு 1 ராஜாக்கள் 17:9 அங்கே இருக்கிற ஒரு விதை. அங்க எத்தனை விதவைங்க இருப்பாங்க? நிறைய. அப்ப இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஊர் சொல்றார், ஒரு அடையாளத்தை சொல்றார். எதை சொல்லல தெரியுமா? பேர் சொல்லல. அனனியா கிட்ட சொல்லுவார், நீ தமஸ்குவுக்கு போய் அங்க யாரை தேடு? சவுல் என்னும் பேர் கொண்ட ஒருவனை. இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றார்? இங்க ப்ராபசி எப்படி வருது? பேர் சொல்லி வருது. ஆனா சாரிபாத் விதவைக்கான ப்ராபசி எப்படி வரல? பேர் சொல்லி வரல. பல நேரத்துல நமக்கு, ஆண்டவரே அவங்களுக்கு எல்லாம் பேரை சொல்லி சொல்றீங்க, ஆண்டவரே பேரை சொல்லி சொல்றீங்க. ஆமென் ஆமென். இந்த வேர்டை நான் இங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, புரியும்படி நான் சொல்றேன். ஆண்டவர் இங்க விட்டு கொடுக்கல, அதே நேரத்தில் அவளுக்கான ஒரே ஆண்டவர் கொடுக்கிறார். இப்ப அந்த ஒரு விதவை எந்த விதவை தெரியாது. எலியாவுக்கு தெரியாது, ஆனா எலியாவுக்குள்ள இருக்கிற வார்த்தைக்கு தெரியும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அப்படிதானே இருக்கும். 1 ராஜாக்கள் 17:8 கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. இப்ப அந்த வார்த்தையின்படி எலியாவுக்கு தெரியாது, ஆனா எதுக்கு தெரியும் தெரியுமா? வார்த்தைக்கு தெரியும். கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார். அது ஏசாவின் மேல் இறங்கிட்டு அப்படின்னு பைபிள்ல கிடையாது.
அவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல. நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கென்று ஒரு வார்த்தை அனுப்பினால், அது பெயர் சொன்னாலும் பெயர் சொல்லவில்லை என்றாலும், என்னோடு இருக்கிறவர்களுக்கு அது தெரியாம போனாலும், அது என் பக்கத்தில் இருக்கிறவன் மேல் இறங்காது, அது என் மேலதான். ஆமென். மத்தேயு 2வது அதிகாரத்துல, நேரம் இல்லாததுனால எடுக்க வேண்டாம், நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா தெரியும். 2வது அதிகாரத்துல 2 ப்ராபசி ரெண்டுல 2-3 நிறைய ப்ராபசி அங்க நிறைவேறுது. அதுல குறிப்பா 2 ஊர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பெத்லகேமை குறித்து, இன்னொன்று இயேசு எங்கே வளர்ந்தார், நாசரேத்தை குறித்து. பெத்லகேமை குறித்த ப்ராபசியை நமக்கு தெளிவா தெரியும். நாசரேத்தை குறித்து நசரேயன், மத்தேயு 2:19 நினைக்கிறேன். கடைசி வசனத்தை வாசிங்க. 23 வாசிங்க. நாசரேத்தின் ஊரிலே வந்து வாசம் பண்ணினார். நசரேயன் என்னப்படுவார் என்று உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். அதுக்கு முன்னாடி 6வது வசனமா, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்கதரிசி யாரு? மீகா. 5வது அதிகாரம் 2வது எடுக்க வேண்டாம். இதே போல நாசரேத்தை குறித்து நீங்க பார்க்க முடியாது. ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு சொல்ல வைக்கிற காரியமே அதான். நீங்க தேடலாம், நீங்க அதுக்கு ஏற்றார் போல வசனங்களை தேடி கண்டுபிடிக்கலாம். பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாம் இதை வச்சுதான் சொல்லியிருப்பாரு, இதை வச்சுதான் சொல்லியிருப்பாரு. கரெக்டா அந்த பெத்லகேமை போல, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, யூதாவின் 1000ங்களுக்குள்ளே நீ சிறியதா இருந்தால், கரெக்டா அந்த பெத்லகேமை தூக்கி அந்த வசனத்தை இவங்களால தேடி கண்டுபிடிக்க முடியும். அவர் சொன்னார்ல இவங்களுக்கு, அதே போல செஞ்சார். ஆனா நாசரேத்து, நஸ்ரேயன் எனப்படுவார், நாசரேத் ஊர்ல நஸ்ரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது. எங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம்? கண்டுபிடிக்க முடியும், அது மறைபொருள். எனவேதான் பெத்லகேமை தேடி வராங்க. நட்சத்திரத்தை பார்த்ததும் பெத்லகேமை தேடி வராங்க. அவங்களுக்கு தெரியுது, பைபிள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இங்கதான் நடக்குதுன்னு. ஆனா பைபிள் தெரிஞ்சவனுக்கு கூட தெரியல. நாங்க வேத புத்தகத்தில் எழுதி இருக்கிறவரை கண்டோம் என்று பிலிப்பு சொல்லும் போது, அவர் நசரேயனாக இயேசு. உடனே நாத்தான்வேல் கேட்கிறார், என்னது நாசரேத்திலிருந்து நன்மை வருமா? ஆமென். நீ அது தெரியணும்னா வந்து பாரு. ஆமென். உன்னை குறித்து தெளிவான, நம்மை குறித்த வார்த்தைகள் நிறைய நமக்கு புரியல. நமக்கு எப்படி புரியணும்னா பேரை சொல்லி, ஆமென், தமஸ்குவுக்கு போ, நேர் தெருவுக்கு போ, அங்கே சவுல் என்னப்பட்ட ஒருவனை பேர் சொல்லி சொன்னாதான். அதையே நம்ப மாட்டேங்கிறோம். ஆமென். இந்த சாரிபாத் விதவைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்பது, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பெத்லகேமை குறித்த தீர்க்க தரிசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அது வேதத்தை அறிந்த எல்லாருக்கும் தெரியும். ஆனா நாசரேத்தை குறித்த தீர்க்க தரிசனம் அப்படி அல்ல. ஆனாலும் பெத்லகேமை குறித்து சொல்லப்பட்டது எப்படி நிறைவேறினதோ அது போலவே நாசரேத்தை குறித்து, ஆமென், கேட்பாங்க. ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் பிரேயர்ல உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுத்தாரு கேட்டா சிலர் அடிப்பாங்க பாருங்க, இது என்ன கூப்பிட்டு பேசினார்னு. சிலருக்கு புரியாது, ஆண்டவர் பேசினாரு ஆனா தெரியாது. ஆமா, சில செய்தியில உறங்கிட்டு தெரியாதுன்னு சொல்ல, அது கிடையாது. இருக்கிறாங்க மறைபொருள். ஆண்டவர் மறைபொருளை வைத்திருக்கிறார். சில காரியத்தை அப்போ ரிவீல் பண்ண மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நாளைக்கு இந்நேரத்துல ஒருத்தன் வருவான்னு சொல்லிட்டு சவுல் வந்ததும் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார் பாருங்க. ஆனா தாவீதுக்கான அந்த தைல கொம்பை எடுத்துட்டு நீ போங்கிறார். ஹல்லேலூயா. அதாவது கொஞ்சம் தெரியும், ஒரு வீட்டை குறித்து சொல்றார். எந்த வீடு? ஈசாயின் வீடு. இந்த வீட்டில் இருக்கிற ஒருவனை நான் தெரியும், ஈசாயின் குமாரர்களில் ஒருவனை தெரிந்த. அது கூட ஓகே. சாரிபாத்துல ஒரு விதவைன்னா எத்தனை விதவைங்க இருப்பாங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த வார்த்தை தவறான எங்கேயுமே போகல. வார்த்தையோட எலியா நேரா வந்தாச்சு. நம்ம கூகுள் மேப் பார்த்தே தண்ணிக்குள்ள வண்டி இறக்கும் இல்ல. அப்படி இடையில ஒரு நியூஸ் குளத்துல வண்டி நைட்டு போய் விட்டு வண்டி குளத்துல
மேப்பு வச்சது பெரிய ஒரு ஆப்பு பத்தி அழகாக சொல்றாங்க. ஆமென். நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது எலியாவே. ஆனா வார்த்தை சரியா வந்து சந்திக்கும். இதான் டிவைன் என்கவுண்டர், ஒரு தெய்வீக சந்திப்பு. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். எலியா புறப்பட்டு போகிறான். 10வது வசனம் 1 ராஜாக்கள் 17:10 வாசியுங்கள். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை. என்ன டைமிங்! இங்க விதவைலாம், இங்க எத்தனை விதவைகள் கேட்டா பெரிய லிஸ்டே வரும், பெரிய லிஸ்டே வரும். ஆனா அந்த வாசலுக்குள்ள நம்ம ஆளு என்ட்ரு ஆனதும் அங்கே ஒரு விதவை விறக பொறுக்கிட்டே இருந்தா. அதன் அர்த்தம் என்ன? எத்தனை பேர் இருந்தாலும் ரூத்தே, நீ போவாஸ் கண்ல தென்படுவ. எலியா வந்ததும் அவளை பார்த்து, இங்க பாருமா, நீ தானே அந்த விதவை, சொல்லு. இல்ல, எலியாவுக்கு இப்போ என்ன தேவைன்னா, நடந்து வந்த டயர்ட்ல கொஞ்சம் தண்ணி குடிக்க கொடு, அப்படிதான் கேட்கிறார். ஆமென். இந்த வார்த்தை எப்படி கரெக்டா சந்திக்க வைக்கிறார் பாருங்க, கரெக்டா சந்திக்க வைக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய். எத்தனை பேரு, எத்தனை லெட்டர் பாருங்க. இப்போ இந்த அம்மா இறந்துட்டாங்கன்னு வைங்கள, எலியா போயிட்டு திரும்பி வந்திருப்பார்ல, திரும்பி வந்துட்டுனாலே ஆமே அந்த வேர்டு அங்க தோற்றுட்டு இருந்தான்னு அர்த்தம். ஆமே, ஆமே. நான் தோற்கலாம், வார்த்தை தோற்காது, வேர்டு தோற்காது. கரெக்டான சந்திப்பு, கரெக்டான சந்திப்பு. என்ன சந்திப்புங்க! ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கெதரேனே நாட்டுல கால் வச்சதும் அந்த ஊர் ஜனங்கள் ஒருத்தர் கூட வரல. வந்திருந்தா அவனை சுகமாக்குறதுக்கு முன்னாடியே, போதகரே தயவு செய்து நீங்க போயிருங்கம்பாங்க. கால் வச்சதும் ஒரே ஒருவன் மட்டும் வந்து காலில் விழுறான். யாரு தெரியுமா? யாருக்காக அவர் வந்தாரோ அவன் மட்டும் வருகிறான். ஆண்டவர் எதுவுமே அக்கறைக்கு போவோம் வாருங்கள் இவ்வளவுதான் சொல்றாரு, வேற எதுவுமே இல்லை, வேற எதுவுமே இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில நேரத்தில் கேட்கலாம் அவங்கள பத்தி. சிலர் லைஃப்ல நடக்கும்போது அவங்களுக்கு அது ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார்ல, நமக்கு சிலருக்கு சொல்லப்பட்டது எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனா சிலருக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும் போதுதான் தெரியும். ஆமா, வேதம் என்ன சொல்லுகிறது? 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை பாருங்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே. தெரியாது, அது வரைக்கும் தெரியாது. சில காரியத்தை ஆண்டவர் மறைபொருளாவே வைத்திருப்பார். ஆனா நம்மை குறித்து பேசுவார். உன்னை போஷிக்கும்படிக்கு நான் அந்த விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். அந்த விதவை நிலைமையோ. ஆமா, எலியா போனதும் சாட்சி கேட்கிறார். சொல்லுமா உங்க சாட்சி. ஆமென். அதாவது தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. அந்த அம்மா எதுவுமே சொல்லல. ஏன்னா வீட்டுல என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. போகும்போது அப்படியே ஒரு 2 சப்பாத்தியும் போட்டுட்டு வாமா. ஆமென். சிலர் அப்படிதான் கேட்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் அரிசி இருக்கா? இருக்கு. அப்படியே கொஞ்சம். வேற ஏதாவது கறி இருக்கா? இல்லை நாங்கள் மொத்தமா சோறே வச்சுட்டு எடுத்துட்டு வேற சிலர் அப்படி இப்படிதான் கேட்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு கூட அப்படியே எடுத்துடுவான்னு சொல்லும் போதுதான் இந்த அம்மா சொல்றாங்க. 12வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று, என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அவளுக்கு இன்னும் தெரியல கர்த்தர் எனக்காகவே அனுப்பி இருக்கிறார். இன்னும் தெரியல. ஆனா இந்த ஒரு வசனத்தை இத ஜீசஸ் சொல்லுவார் பாருங்க. எனக்கு அந்த வேர்டு ரொம்ப பிடிக்கும். லூக்கா 4வது அதிகாரம் அதனுடைய 25, 26 வசனங்களில
அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோ நாட்டில் உள்ள சரப்தா சாரிபாத்து தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஊரில் இருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொரு தீனிடத்திற்கு. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓ ஜீசஸ், என்ன அதன் அர்த்தம்? உனக்கென்று தேவன் ஒரு வார்த்தை அனுப்பினா வரிசையில எத்தனை பேர் இருந்தாலும், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா யாருக்கு அனுப்புறாரோ அவங்க நிலைமையை பார்த்தா ஏமா கொஞ்சம் தண்ணீர் கூடவே கொஞ்சம் அப்பம் எடுத்து, ஏன்னா அவ்வளோ அப்படி நடந்து வரார். ஆற்றுக்கு கேரி தாற்றண்டையில் இருந்து சாப்பிட்ட போராட்டா கறியெல்லாம் நடந்ததுலே சீரன் ஆயிட்டு. ஆமென் ஹல்லேலூயா. நான் இப்படிதான் முந்தி நானும் என்னுடைய கசின் பிரதர் ஒருத்தரும் நம்ம இங்கேருந்து வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து நடந்து பாரதிபுரம் தாண்டி போகிறோம். டயர்டில் ஒரு கடையில் ஏறி பரோட்டா சாப்பிட்டுட்டு அப்புறம் பஸ்ஸில் வந்தோம். இதே போல தான் சிலர் வாக்கிங்னு போவாங்க பாருங்க. போயிட்டு கடையில் 2 வடை ஒரு டீ முடிஞ்சு வாக்கிங் முடிஞ்சு. எலியா கேரி தாட்டண்டையிலேருந்து ஊர் விட்டு ஊர் வந்து, ஏமா கொஞ்சம் தண்ணி கொடுமா, அப்படியே கொஞ்சம் அப்பம் சொல்லும்போது, இங்கே பாருங்க, என்னிடத்தில் கொஞ்சம் மாவு கொஞ்சம், நான் தண்ணி எடுக்க போறதை பார்த்ததும் எனக்கு எல்லாம் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆனா இந்த அம்மாவுடைய ஒரு குவாலிட்டி என்னன்னா, இருந்தா கொடுப்பாங்க. ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, அதாவது சொல்லுவாங்க, இதை மனம் இருக்கிறவனிடத்தில் பணம் இல்லை, பணம் இருக்கிறவனிடத்தில் மனம் இல்லை. ஆனா சிலருக்கு பணம் இல்லாத போது மனம் இருக்கும். இப்படிதான் முந்தி பழைய சர்ச்சு அப்பா இருக்கும்போது, அதாவது கீழே இருந்து மேலே வர்றதுக்குள்ள பழைய சர்ச் கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் எனக்கு ஒரு 50,000 ரூபா வர வேண்டி இருக்கு, தரவே இல்லை, தந்துட்டாருன்னா அதை அப்படியே கொடுத்துருவேன் பாஸ்டர். அவர் என்ன நம்பிக்கையில் சொன்னார்னா, அது தரதுக்கு வாய்ப்பே, ஏன்னா 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அவரு கஷ்ட காலத்துக்கு அடுத்த வாரமே கிடைச்சிட்டு, அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வரல. அவருக்கு ஒய்ஃப் கேட்ட, நீங்க தானே சொன்னீங்க இப்படி கிடைச்சது. நான் கிடைக்கும்னு எங்க நினைச்சேன், பாஸ்டர் ஊக்கவா ஜெபம் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன், கிடைச்சிட்டு. நான் கிடைக்கும்னு எங்க நினைச்சேன். இவ பாருங்க, தண்ணி எடுத்துதான் சொல்லும் பாருங்க, பாருங்க என்கிட்ட அப்படி இல்லை, அது இருக்கு, இருந்தா கொடுக்கிற மனம் உள்ள. ஆண்டவர் நம்ம கிட்ட இருக்கிற நன்மையை பார்க்கிறார், மனுஷன் நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை பார்க்கிறான். உங்ககிட்ட நன்மை இருக்கா, அது செய்யத்தக்க திராணி அவர் தருவார். ஆண்டவருடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? ஆண்டவருடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? தேவன் ஒருத்தங்களை போஷிக்கிறார்னா அவங்கள வச்சு 4 பேரை போஷிக்க வைப்பார். நான் தேவனால் போஷிக்கப்படுறேன் அப்படி சொல்றவங்க சத்தம் ஆமென் சொல்லுங்க. உங்களை வச்சு 4 பேரையாவது போஷிக்க வைப்பார். அதனாலதான் இந்த அம்மாக்குள்ள நன்மை இருக்கு, நன்மை இருக்கு, நன்மை இருக்கு. ஆனா அதை செய்யத்தக்க ராணி இல்லை. அவ்வளவுதான், அவ்வளவுதான். என்னில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்துவின் நாள் மட்டும் நடத்திடுவீர், சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், என் வழியாய் செய்து. அதனால ஆண்டவரே வந்துட்டாங்கப்பா, வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பாத்தீங்களா, ஒரு ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி கொடுக்கும் போது கூட ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதன் இடத்துல ராத்திரியில போய் தட்டுற, ஏன்னா அவனிடத்துல ஒருத்தன் வந்திருக்கிறான், அவனுக்கு முன் வைக்கிறதுக்கு. ஆனா இவனுக்கு ஆசை இருக்கு, வைக்கணும், அவன் முன்னாடி ஏதோ வைக்கணும், ஒரு 3 அப்பம் வைக்கணும். ஆனா இவங்கிட்ட இல்லை. உடனே சிநேகிதன் கதவை தட்டினதும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்குள்ள ஆசை இருக்கும், அதை நிறைவேற்ற வேண்டிய எல்லாம் நம்ம சிநேகிதன் இடத்துல இருக்கு. ஆமென் ஹல்லேலூயா.
எலியா, நீ போய் அரண்மனை கதவை தட்டு. அரண்மனையில அப்பம் இருக்கு, இறைச்சி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா எலியா வந்தா என்ன செய்ய மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க. நம்ம பிரச்சனையே அதான். எங்க இருக்குன்னு பார்த்து போயிட்டு இருக்கிறோம், கர்த்தர் எங்க கொண்டு போறாருன்னு பார்க்க மாட்டேங்கிறோம். ஆமென். வார்த்தை இல்லாதவன் எங்க போய் கதவை தட்டி இருப்பான் தெரியுமா? ஆகாப்ட்ட போய், ஆகாவே எப்படி சௌக்கியமா? ஆமென். ஏதாவது பார்த்து எடுத்து நம்மள இவங்கள்ட்ட இருக்குன்னு போய் கதவை தட்டுறோம். இல்ல, ஆண்டவர் எங்க போய் கதவை தட்ட வைக்கிறார் தெரியுமா? ஆமென். நன்மை செய்யணும்னு மனம் இருக்கிறவன்ட்ட போய் கதவை தட்ட வைக்கிறார். பணம் இருக்கிறவன்ட்ட போய் கதவை தட்ட வைக்கல. அதனால பணத்தை வச்சு உங்க ஃபெலோஷிப்பை வந்து வேல்யூ பண்ணீங்கன்னா நீங்க, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, தங்கத்தை தேடி வைரத்தை இழந்தது போல ஆண்டவர் மனம் இருக்கிறவன்ட்ட போய் கதவை தட்ட வைக்கிறார். இதுதான் கர்த்தர். அப்போ இப்ப தெரியுதா கர்த்தர் எதை பெருசா பார்க்கிறாருன்னு? இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கிறார். நீங்க 4 பேருக்கு நன்மை செய்யணும்னு நினைங்க, நீங்க ஆண்டவர் பார்வையில் ரொம்ப பிரஷியஸ். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க, நீங்க தான் பிரஷியஸ். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். செய்தி பாதி தான் இருக்கு, டைம் ஆயிட்டு. என்ன பண்ண? இந்த அம்மா உள்ளதை சொல்றாங்க. ஆமே, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? ஆயத்தப்படுத்துறேன். சொல்லும் போது எலியா சொல்றாரு, 13வது வசனம், அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே நீ சாவு. அதாவது உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் அதுல முதலில் எனக்கு அடையை பண்ணி இந்த இடத்துல வந்து அவங்க நம்பிக்கையில எல்லாம் கை வைக்கல. ஆனா ஒரு வேர்டு வந்துட்டு, பயப்படாத, பயப்படாத. நீங்க மரண விளிம்பில் இருந்தாலும் பயப்படாதன்னு ஒரு வார்த்தை வருதுன்னா அதை ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம். வேற இங்க நீ போய் ஆயத்தப்படுத்து, நீ போய் வேற எதுவுமே சொல்லல எலியா, வேற எதுவுமே சொல்லல. அதுக்கு அப்புறம் சொல்றாரு, கர்த்தர் தேசத்தில் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். இதை எங்க வச்சு சொன்னார் தெரியுமா? இங்க வச்சுதான் சொல்றார். அங்க வச்சு என்ன சொன்னார்? அங்க வச்சு என்ன சொன்னார்? நான் ஒரு விதவைக்கு, இந்த வார்த்தையுடையவனுடைய எப்படி ஆண்டவர் அவனை உருவாக்குறார் பாருங்க. அங்க வச்சு சொன்னதை இங்க வந்து பேசுறான். ஏற்கனவே சொன்னதை நீ பேசிட்டேன்னா அடுத்து சொல்ல போற வார்த்தை உள்ள வைப்பா. நமக்கு ஏன் அடுத்த வார்த்தை உள்ள வர மாட்டேங்குதுன்னா ஏற்கனவே சொன்னதை பேச மாட்டேங்கிறோம். இவர் வந்ததுமே பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே, இவர் பயந்துட்டு வராரு. இல்ல, இங்க பாரு, நீ ஆயத்தப்படுத்து, நீ எனக்கு சாப்பாடு கொண்டு வா. நீ, அதுதான் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு உன்னை போஷிக்கும்படிக்கு விதவைக்கு கட்டளையிடுவேன், நீ தண்ணி எடுத்துட்டு வா, கொஞ்சம் அப்பம் எடுத்துட்டு வா. அவன் பெரிய பாட்டு பாடுறான், நாங்க எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அப்பமே இல்லாம். இல்ல இல்ல, நீ முதல்ல சரி நீ சொன்னதுபடி ஆயத்தம் பண்ண. ஆயத்தம் பண்ண இந்த ஃபர்ஸ்ட் அப்பத்தை எனக்கு கொண்டு வா. இது காட்ஸ் வேர்ட். இது எலியாவுக்கு கொடுத்த ரேமா. சூழ்நிலையவன் பார்க்கல. ஆண்டவர் என்ன ஆண்டவர், இதுக்கு அந்த காக்காவே பரவாயில்ல. நம்ம அப்படித்தானே பேசுவோம். அவன் அதை பார்க்கல, அவனுக்கு அது ஒரு மேட்ரு தெரியல. என்ன கர்த்தர் கொண்டு எனக்கு வார்த்தையை வச்சு வந்திருக்கிறேன். இந்த இடத்துல நானும் சாக மாட்டேன், என் மூலம் இவங்களையும் சாக விட மாட்டான். உங்களுக்கு ஒரு வார்த்தையை தந்து அனுப்புறாரா, அந்த வார்த்தை முதல் உங்களில் வெளிப்படட்டும். அடுத்தடுத்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருந்து தீர்க்க தரிசனமாய் வெளிப்படும். நீ முதல்ல போய் எனக்கு கொண்டு வா, எனக்கு கொண்டு வா, அவ்வளவுதான். அந்த அம்மா சரி கொண்டு வர ரெடி ஆகும் போது இப்ப அடுத்த வார்த்தை வருது. இங்க பாரு, பஞ்சகாலம் முழுவதும் கர்த்தர் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப நம்ம என்ன பண்றாங்க தெரியுமா? அது அப்படியே செய்ய போறாங்க. ஆமென். இந்த கீழ்ப்படிதல் இருக்குல்ல, இந்த நம்பிக்கையின் ஊற்றை திரும்ப ஓபன் பண்ணி விட்டுரும். கீழ்ப்படிதல் இருந்து தண்ணீரை மொண்டு கொடுங்கள் அப்படின்னு தான் ஆண்டவர் சொன்னார். வேலைக்காரங்கள்ட்ட வேற எதுவுமே சொல்ல. நீ இதை எடுக்கும் போது இது ரசமா மாறும், ஒண்ணுமே சொல்ல. நீ இதை எடுத்து கொண்டு கொடு. அவங்க அப்படியே செஞ்சாங்க பாருங்க. எப்போ அது ரசமா மாறுச்சுன்னு தெரியல, ஆனா அது இன்னொரு கைக்கு போகும்போது அது ரசமாயிட்டு. கோலை நீட்டுங்கிறார், சமுத்திரத்தை பிளந்து விடு. கோலை நீட்டான்.
விளக்க முடியுமா அதெல்லாம் தெரியாது. கோலுகிட்டான். கீழ்ப்படிதல் வந்து நமக்குள்ளே அடைப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கையின் ஊற்று இருக்குல்ல, அந்த அந்த அடைப்பை வந்து கீழ்ப்படிதல் வந்து உடைச்சிடும். அதை உடைச்சிட்டுனா நம்ம என்னதான் வெளிப்படும் தெரியுமா? நம்பிக்கை வெளிப்படும். மார்த்தாள் மரியாள் அந்த ஆண்டவரே இங்க நீங்க இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா? இப்ப அந்த கல்லை புரட்டுங்கள். ஒருத்தர் கூட நம்பிக்கை கிடையாது. ஏன் இயேசுவோடு வந்த சீஷர்கள் கூட, ஆனா அவங்க அதை செஞ்சாங்க. ஆமென். அந்த கல்லை இவங்க புரட்டுறாங்க. அந்த நம்பிக்கையின் ஊற்று, அந்த நிறைய ஊற்றுகளை வந்து நிறைய அந்த கீழ்ப்படியாமை, அந்த அவிசுவாசம் என்கிற அழுக்குகள் வந்து அடைச்சிருக்கு. நீ அதை எடுத்து கொண்டு வாமா, நீ அதை கொண்டு வா. இந்த அம்மா சரின்னு போறாங்க. உண்மையில் இந்த கொஞ்சம் மாவுல ஒரு 4 அப்பம் சுடுறாங்கன்னு வைங்களேன். 4 அப்பம் சுடுறாங்க. 4 அப்பம் சுடுறாங்கன்னா ஆளுக்கு 2. இப்ப 3வது ஒரு ஆள் வந்துட்டாங்க. பொதுவா பாருங்க, 2 பேருக்கு தான் டீ போடுறதுக்கு பால் இருக்கு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க. டீ போட்டு குடிக்கலான் இருக்கும்போது 3வது ஒரு ஆள் வந்துட்டாங்கன்னு வைங்களேன். ஆமே, மேக்சிமம் அன்னைக்கு டீ இருக்காது. ஹல்லேலூயா. ஒரு சமடி பார்த்துட்டே இருப்பார். அவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அது பாஸ்டரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டாரு. ஆமென். அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தை வந்து பாரம் கிடையாது. ஆமென். நீ எனக்கு கொண்டு. அப்போ 4 அப்பம் சுடுறாங்க. ஒரு அப்பம் கொடுக்கணும். இந்த அம்மா என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா? தனக்கு சுடுறத கொடுக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. உங்ககிட்ட என்ன இருக்கு? 5 அப்பம் 2 மீன் கொடு அப்படின்னாரு. ஆமென். பேதுரு கொடுக்கும்போது, ஆண்டவரே ஒரு அப்பம் நான் எடுத்துக்கிட்டேன். நான் 3 நாளா அந்த பையனை சாப்பிட விடாம, அவன் சாப்பிட எடுக்கும்போதெல்லாம் தொற்றாத. அவனும் அப்படி சில பார்த்துருக்கீங்களா? அப்படி பிஸ்கட் எடுப்பீங்க. நான் பார்க்கும்போது ஆண்டவரே பார்த்துட்டாரே அடி. அதே மாதிரி 3 நாளா அப்படியே எல்லாரும் அனுப்பி விட்டு கொடு கொடு. இந்த கீழ்ப்படிதல் வந்து அடைக்கப்பட்ட ஊட்ட. இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் 15வது வசனத்தை வாசிங்க, ஜெபிக்கலாம், டைம் ஆயிட்டு. ஆமென். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும். அடுத்த வார்த்தை பாருங்க. இந்த மேட்டர் நடக்கிறத மொத்தம் 3 நபர்கள் தான். யாரெல்லாம்? எலியா, விதவை, மகன். ஆனா காரியம், கர்த்தர் அந்த கீர்த்தி உள்ள நாட்டை எழும்ப பண்ணினதும் ஒரு பெரிய கூட்டமே சாப்பிடுது. கொஞ்சம் உங்க வீட்டுல கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதை நீங்க இன்னைக்கு விசுவாச கண்டலாம். உங்க வீட்டுல அடுத்த வேலைக்கு சாப்பாடுக்கு ஒரு என்னன்னு தெரியாம இருக்கிறீங்க. இப்ப விசுவாச கண்டல உங்க வீட்டுல ஒரு பெரும் கூட்டம் வந்திருந்து நீங்க ஒரு பெரிய விருந்து வைக்கிட்டு சாப்பிடுறத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வச்சு, அதே போல உங்க பாருங்க. அநேக நாள் பஞ்சகாலம் முழுவதும் வீட்டார் எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ ஆமென், எல்லாரும் தேடி வராங்க. வார்த்தை எலியா இந்த வீட்டுக்குள்ள வந்ததும் சொந்தங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வார்த்தை உங்க வாழ்க்கையில வந்ததும் எல்லாரும் வந்துருவாங்க. இனி பஞ்சம், இனி அவமானம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? என் தேவன் என் வாழ்க்கையில் இதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அவமானம் அடைவதில்லை அப்பா, அவமானம் அடைவதில்லை. க்ளோரே அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் ஓரலபா சத்தனரே, ஒரு நாளும்
உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். ஓரலமதனரா உடைந்த நொந்த உள்ளத்தோடு ஆமென். உடைந்த நொந்த குளோரே, அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலோ ஆமென், அனைத்து நின்றும் நீ ஆமென். அவமானம் ஆமென். நல்ல கைகளை தட்டி ஜீசஸ் அவமானம் அடைவதில்லை. ஆமென் அப்பா, ஆமென். ஓரலமா சந்தனரே, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேங்க் பண்ணுங்க இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஜீசஸ் நன்றி ராஜா. gloria la வரதனரா. ஒவ்வொரு நாளும் உணவு உடை தந்து, ஒவ்வொரு நாளும் உணவு உடை தந்து பாதுகாத்து வந்தீர். இதுவரை நடத்தினார் அல்லவா, இனிய நடத்துவார். பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. எதுக்கு இப்ப பயந்துட்டு இருக்கிற? பயப்படாதே, உடல் பயப்படாதே. கர்த்தர் கீர்த்தி உள்ள ஒரு நாட்டை உனக்கு எழுப்ப பண்ணுவா. கீர்த்தி உள்ள ஒரு நாட்டை. எஸ் எஸ். ஓரா பகரா பாபா சந்தனரா. ஒரே சத்தமாய் நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமென், ஆமென். நன்றி ராஜா, இயேசு ராஜாவே. ஆமென். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி உடரா லரா லரா தரா லரா பரா கரா. ஆமென். ஓடரமா சந்தர பல வரதடரோ. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. நல்ல கரங்களை தட்டி நம்பிக்கையோடு, நம்பிக்கையோடு ஒரு பெரிய விருந்து உங்க வீட்டுல வைப்பீங்க. அநேகர் வந்து சாப்பிடுவாங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். உங்கள் தரித்திரத்தை மாற்றுவார். உங்கள் அவமானத்தை மாற்றுவார். உன்னை தேடி வரும் வார்த்தை, உனக்காக அனுப்பப்பட்ட வார்த்தை உன் வாழ்க்கையில் நிறைவேறும். உன் கண்கள் அதை காணும். ஆமென் என்று சொல்லி கரங்களை தட்டி Thank you Jesus. ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே ஒரு வார்த்தை இருதயத்திலிருந்து சொல்லுங்க. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவரீர் சகலத்தையும் சகலத்தையும் செய்யவும். நீர் செய்ய நினைத்தது தடைபடாதப்பா. நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நான். நல்ல தகப்பன இரக்கமுள்ள தேவன், இந்த புதிய மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை
ஃபாஸ்டிங் பிரேயர்ல எங்களை கிருபையாய் கூட்டி சேர்த்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க வைத்து அநேக சாட்சிகளை கேட்க பண்ணினீர். எல்லாவற்றுக்காக நன்றி, ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினீர். நீர் பெரியவைகளை, மகத்துவமான மகிமையானவைகளை, கிரகிக்க கூடாதவைகளை, ஆச்சரியமானதை, அதிசயமானதை எங்க வாழ்க்கையில செய்கிறவர் நீரே. உம்முடைய வார்த்தையில ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, அந்த வார்த்தை இருக்கிற இடத்துல உயிர்த்தெழுதலின் வல்லமை கிரியை செய்யும் ஆண்டவரே. ஆமென். சாப்பிட்டு சாகிறதற்காக ஆயத்தப்படுத்தினவளை வாழ்வதற்காக மாத்திட்டீங்களேப்பா. அடுத்த வேலைக்கு என்னன்னு தெரியாம மூணாவது ஒரு விறகை எடுக்க எந்த அளவுக்கு யோசித்தாலும் மனசு வரல. ஏன்னா இனி ஒரு வாய்ப்பே இல்லை. அந்த இடத்துல நீர் எலியாவை அனுப்பி, வார்த்தையை அனுப்பி ஒரு பெரிய கூட்டத்துக்கு ஆசீர்வாதமாய் நிறுத்தினது போல அநேகர் வாழ்க்கையில நீ செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு அனுப்பின வார்த்தை அது இஸ்ரவேல் மேல்தான் இறங்கும், ஏசா மேல இறங்காது. ஆமென், ஆமென். எங்களுக்குன்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அது ஆண்டவரே ஒருவேளை எங்களுக்கு புரியலைனாலும் அது நிறைவேறும்பா, அது நிறைவேறும்பா. நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடா. அவருடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும், மாற்றத்தை காணப்படும், சாட்சியாய் நிறுத்தும். மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.